பிக் பாஸ் ஃபினாலேக்கு பாரு மற்றும் கமருதீன் இவங்க 2 பேருமே வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது சமீபத்தில தெரிய வந்திருக்கு. மேலும் அதற்கு முக்கியமான காரணங்களா சில விஷயங்கள் நேத்து பிக் பாஸ்ல நடந்திருந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டியாச்சு. இன்னும் ஒரு நாள் போச்சுன்னா யாரு டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதற்கு முன்னாடியாகவே இன்னைக்கு மத்த ஷூட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதாவது இடையில இந்த டான்சிங் பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய பேத்துக்கு அவார்ட்ஸ்லாம் குடுப்பாங்க இல்லையா? அந்த ஷூட் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகியாச்சு. அண்ட் இந்த ஒரு சூழ்நிலையில பாரு மற்றும் கமருதீன் இந்த ஒரு ஃபினாலேக்கு வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் அதற்கான ரீசன் என்ன அப்படின்னா, பிக் பாஸ்ல வந்து ரெட் கார்டு யாருக்காவது குடுக்கப்பட்டா, பிக் பாஸ் அதுக்கப்புறம் அவங்களோட பேரையே வீட்டுக்குள்ள யூஸ் பண்ண மாட்டாரு. அது ஃபினாலேயோட கடைசி நாளா இருந்தாலும் சரி, அன்னைக்கு பிக் பாஸ் யூஸ் பண்ண மாட்டாரு. ஆனா நேத்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு நிக்க வச்சு, அவங்க எல்லார் பேரையுமே சொல்லியிருக்காரு. அண்ட் கடைசியா பாரு மற்றும் கமருதீனோட பேரையுமே சொல்லியிருந்தாரு. ஸோ இதன் மூலியமா பிக் பாஸ்ல இதற்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்ல. இப்ப நடக்குது. ஸோ அவங்க ஃபினாலேக்கு வரதுக்கு இது ஒரு பாசிபிலிட்டி. 2வது விஷயம், யாரால ரெட் கார்டு வாங்குனாங்களோ, அவங்க எப்போதுமே அதுக்கடுத்து அந்த பெர்சனோட பேரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க சாண்ட்ரா அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நேரடியா போயிட்டு கேமரா முன்னாடி நின்னு பயங்கரமா மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. பாரு மற்றும் கமருதீன் உங்க 2 பேத்தையுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்க 2 பேருமே என்கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகியிருந்தீங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்ல நான் வேற ஒரு சில விஷயங்களால பயந்துட்டேன். அண்ட் அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் ஆகி போச்சு. அண்ட் சத்தியமா எனக்கு வந்து உங்கள வார்ன் பண்ணுவாங்கன்னு தான் நினைச்சேன். உங்களுக்கு ரெட் கார்டு குடுத்து வெளிய அனுப்புவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம இப்ப வீட்டுக்குள்ள நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸ்ல உங்கள பார்க்கும்போது உண்மையாலுமே நான் மட்டும் கிடையாது. என்டையர் த ஹவுஸ்மே உங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம். உண்மையாலுமே நீங்க இருக்கும்போது நாங்க சந்தோஷமா இருந்திருக்கோம். அந்த ஒரு இன்சிடென்ட்னால எல்லாம் மாறிடுச்சு. அதுக்கு காரணம் நான் அப்படிங்கிறப்ப என்ன மன்னிச்சிருங்க. இப்ப கூட இந்த இடத்துல நான் மன்னிப்பு கேட்கறதுக்கான முக்கியமான ரீசன், நீங்க யாரு அப்படிங்கிறது மக்களுக்கு இதன் மூலியமா தெரியும். அதனால தான் அப்படிங்கிற மாரி சாண்ட்ரா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ யாரால ரெட் கார்டு வாங்கியிருந்தாங்களோ அவங்களே என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் அத பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஃபினாலேக்கு பாரு மற்றும் கமருதீன் வரதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. ரெட் கார்டு வாங்கினா வரக்கூடாதேப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதற்கு முன்னாடி 2வது சீசன்ல பார்த்தீங்கன்னா, மஹத் வந்து ரெட் கார்டு தான் வாங்கியிருந்தாரு. ஆனா அவரு ஃபினாலே ஸ்டேஜுக்கு வந்திருந்தாரு. அத வச்சு பார்க்கும்போது பாரு கமருதீன் வரது 100% வந்து ஷூரா இருக்கு அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அவங்கள வந்து அந்த ட்ராஃபிய கொண்டு வந்து ஸ்டேஜ்ல வைக்கிறது, இல்ல வீட்டுக்குள்ள போய் அவங்கள்ட்ட காட்டுறது, இல்ல ஸ்டேஜ்ல அவங்களுக்குன்னு ஒரு சில அவார்ட்ஸ் இருக்கும்ல. பெஸ்ட் குக் அவார்ட் அப்படின்னா பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட் அவார்ட், இந்த மாதிரியான அவார்ட் கண்டிப்பா அவங்களும் ஏதாவது ஒரு கேட்டகரியில நாமினேட் ஆகியிருப்பாங்க. அந்த அவார்டையாவது அவங்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிற மாரி தான் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பாரு மற்றும் கமருதீன் மேல விழுந்த கரைக்கு இது போக்குறதுக்கு மிகச்சிறந்த காரணம், மிகச்சிறந்த வழி அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு ஃபினாலேக்கு அவங்க வருவாங்களா? வந்தா என்ன பண்ண போறாங்க? இத நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.